கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை மூடி ஒரு நிமிஷமாய் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா ஆவியானவரே, எங்களோட நீர் பேசுவீராக. நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ எங்களோட நீர் பேசுங்க. அப்பா, நீர் மகிமைப்படுவீராக. அது ஆவிக்குரிய மன்னாவாய் எங்களுக்கு அது ஆரோக்கியமானதாய் எங்களை ஆனந்த பரவசத்துக்குள்ளே நடத்தும்படியாக, பேரின்பத்திற்குள்ளே நடத்தும்படியாக அந்த வார்த்தை எங்களுக்கு இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிக்கிறோம். அந்த வார்த்தை எங்களை உருமாற்றட்டும், அந்த வார்த்தை எங்களை மறுரூபமாக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த புதிய மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை நம்முடைய நித்தியம் டிவி அதன் சார்பாக இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் உபாகமம் 26:19ஆம் வசனத்தில், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை, இந்த 3 விதமாக உங்களை அந்த 3 விதத்தில் சிறந்திருக்க தேவன் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நடத்துவார். ஹல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது இதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், குடும்பத்தின் பிரச்சனைகள், சண்டைகள், உபத்திரவங்கள் எல்லாம் தலைக்கு மேலே உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆமென். உண்மையுள்ளவர், அவர் வாக்கு உரைத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தையை கொடுக்குற இந்த வாக்கு தத்தங்களை அதை நீங்கள் தங்களுக்கென்று எனக்கு தான் இந்த வார்த்தை என்ற உரிமையாக்கி கொள்ளி அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் நினைக்கும் போதெல்லாம் அதை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள். ஆனால் அந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு கிரியை செய்யும். ஆமே, நீ சொன்னீரே என்னை புகழ்ச்சியை வைப்பேன் என்று சொன்னீங்களே, நீங்கள் என்னை கீர்த்தியில் வைப்பேன்னு சொன்னீங்களே, மகிமையில் வைப்பேன்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடப்பிப்பதாக என்று சொல்லி நீங்கள் சொல்ல நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் சிறந்திருக்கும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தர் என்னோட என்ன பேச சுத்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஆர்வத்தோடு கவனமாக நாம் வார்த்தை கவனிப்போம். எடுத்து வாசிக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி. ஆம், அன்பு சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு சொல்கிறாரு, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கை இழந்து இதுக்கு ஒரு முடிவு வராதா, இந்த என்னுடைய பிரச்சனைக்கோ, என்னுடைய வியாதிக்கோ, என்னுடைய கடன் பிரச்சனைக்கு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு, இல்லது கணவர் மூலமாய் வருகிற சண்டை, பிள்ளைகள் மூலமாய் வருகிற சண்டை, அல்லது பக்கத்து வீட்டு மூலமாய் வருகிற சண்டை, அல்லது நம்ம குடும்பத்தில் நம்ம நபர் யாராவது கணவர் மேலேயோ பிள்ளைகள் மேலே நடந்து கொண்டிருக்கிற கேஸ் வழக்குகள், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா, அல்லது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி நீங்கள் நிறைய நேரம் தேவனிடத்தில் கேட்பது உண்டு. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நிச்சயமாக முடிவுண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நம்பிக்கையை மாத்திரம் தேவன் மேலே வைத்து பாருங்க, உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாதபடி உன்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் பலன் இழந்து காணப்படுகிறோம். உண்மையாகவே நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம சொல்லுவோம், கிறிஸ்தவ பிள்ளைகள் சொல்கிறோம், தேவன் என்னோட கூட இருக்கிறார் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் கொஞ்ச நேரம் நமக்கு சோர்வோ அல்லது சோதனையோ வந்துட்டானா நம்ம தேவனை விட்டு தூரமாய் போய்விடுவோம். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள், நம்ம நல்லா வேதத்தை இப்போ காலையில் எழுந்த உடனே நம்ம நல்ல வேதத்தை வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் நம்ம கர்த்தருடைய உபதேசத்தை போதனை நல்லா கேட்டுட்டு போகிறோம். அன்றைக்கு நம்ம முடிவெடுப்போம், தீர்மானம் எடுப்போம், நல்லா ஜெபிக்கணும்,
நல்லா வேதம் வாசிக்கணும், நல்ல ஊழியம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம், தீர்மானம் எடுப்போம். மறுநாள் நம்ம திங்கட்கிழமை மற்ற உலகத்தின் வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து முடித்து விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வேதத்தை படிக்கலான்னு உட்காரும் பொழுது தான் நமக்கு என்ன வரும், இன்றைக்கி நம்ம நினைப்போம், இன்றைக்கி எப்படியாவது 2 அதிகாரமாவது படிச்சிடணும், அல்லது அட்லீஸ்ட் 1 அதிகாரமாவது நம்ம படிச்சிடணும், வேதத்தில் 1 அதிகாரமாவது நம்ம படிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், முயற்சி செய்து நம்ம படிக்க உட்காருவோம். எல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம், உட்காருவோம். பிசாசு விடுவானா? பிசாசு நம்ம கூடவே இருந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்முடைய ரிமோட் கண்ட்ரோல்லாம் பிசாசுக்கிட்ட தான் இருக்குது. நம்ம நினைப்போம் நல்லா வேதம் வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும்னு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நம்ம வேதம் வாசிக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம என்ன பக்கத்தில் உட்காந்துட்டு அவன் வாசிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஏதாவது தூக்கம் வரணும், கொட்டாவி வரணும், யாராவது விருந்தாளி வரணும், வேலைக்கு ஞாபகம் வரணும்னு சொல்லி ஈஸியாக என்ன பண்ணுவான், ரிமோட்டை என்ன பண்ணுவான், அவன் கண்ட்ரோலில் வைப்பான். ஹல்லேலூயா. அவன் ஒரு ரிமோட்டு சுவிட்சை அதை அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா நமக்கு உடனே என்ன வரும், வாயிலேருந்து கொட்டாவி வரும். ஆமே. தூக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இப்போ தான் நம்ம படிக்கணும்னு நினச்சோம், வேதத்தை வாசிக்கணும்னு நினச்சோம், பைபிளை திறந்த உடனே நமக்கு என்ன வருது, தூக்கம் வருது. என்ன பண்ணுறது, சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம் அப்படின்னு சொல்லி தூங்கணும். தூங்கிட்டோன்னா என்ன பண்ணுறது, டைம் போகிறதே தெரியாமல் என்ன பண்ணிவிடுவோம், நல்லா தூங்கிடுவோம். எழுந்து பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பைபிள் படிப்போம், நிச்சயம் படிக்க மாட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஹல்லேலூயா. இப்படி தான் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்குது. ஆமே. இது வேதம் வாசிக்கிறதுனாலும் சரி, ஜெபம் பண்ணுறதுனாலும் சரி, நாளைக்கு தான் நம்ம உபவாசம் எடுக்கணும், நல்ல உபவாசம் எடுத்து, வெள்ளிக்கிழமை முக்கியமாக பெண்கள் எடுப்பாங்க, உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அன்றைக்கி தான் நமக்கு என்ன வரும், பயங்கர பசி எடுக்கும். பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம சோதிப்பான். ஹல்லேலூயா. நம்முடைய வீக்னஸ் எதுன்னு சொல்லி பிசாசுக்கு நல்லா தெரியும். நம்ம கணவருக்கு தெரியுமோ அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்முடைய என்ன வீக்னஸ்ன்னு. ஆமே. நல்லா பாஸ்டிங் எடுத்து நல்லா ஜெபிக்கணும். நம்ம வீட்டில் ஒரே போராட்டமாக இருக்குது, நம்ம வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, பிள்ளைங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க, கணவர் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு, இந்த பிரச்சனைக்காக இன்றைக்கு நான் உபவாசம் எடுப்பேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைக்கி ஒரு நைட்டே தீர்மானம் எடுத்துகிட்டு தூங்கி எழுந்திருப்போம். பிள்ளைங்களுக்கு சமைக்கும் பொழுது என்ன பண்ணிவிடுவோம், கையில் ஊற்றி டேஸ்ட் பார்த்துட்டு ஐயோ பாஸ்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிவிடுவோம், ஐயோ இன்றைக்கி நம்ம பாஸ்டிங் ஆச்சு தெரியாமல் சாப்பிட்டுடுவோம், சரி ஏசப்பா இன்றைக்கி ஒரு நாள் மன்னிச்சிடுங்க சொல்லி அன்றைக்கி நல்லா டிஃபன் நல்லா வயிறு கட்டிட்டு நம்ம உபவாசம் வந்து எடுப்போம், இந்த ப்ரேயருக்கு வந்து உட்காருவோம். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை பிசாசு என்ன பண்ணுவான், சோதித்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும் நம்ம நினைக்கும் பொழுது அந்த தீர்மானத்தில் நம்ம நிலைத்து நிற்கக்கூடாதபடி பிசாசு என்ன பண்ணுவான், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிவிடுவான், கவிழ்த்து போடும்படியாய் காரியங்களை உண்டு பண்ணுவான். ஹல்லேலூயா. நம்ம கணவர் வேலைக்கு போயிட்டு வருவார், வீட்டில் நம்ம உட்காந்துட்டு இருப்போம். கணவர் வந்த உடனே நல்லா கவனிக்கணும், நல்லா பேசணும், நல்லா தண்ணி மொண்டு கொடுத்து டீ கொடுக்கணும், ஏதாவது உபசரிக்கணும் நம்ம நினைப்போம். நல்ல உபதேசம் கேட்டுட்டு போவோம். சபையில் ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் கேட்குற உபதேசம் நமக்கு நல்ல ஆறுதலாக இருக்கும், அதுபடியே நம்ம நடப்போம் சொல்லி என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனோடனே கணவர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவர் கொஞ்சம் ஒரு வார்த்தை விட்டாருன்னா நம்ம பல வார்த்தையில் விட்டு சண்டை போட்டு பிரச்சனை ஆகி வீடே என்னமோ 2ஆக போயிடும். ஹல்லேலூயா. அதற்கு யார் காரணம், நாம தான் காரணம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துடுங்க, அந்த எரிச்சலின் ஆவி, அந்த சண்டை போடுகிற ஆவி நமக்குள்ளே இல்லாதபடி கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா. இங்கே இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இருதயத்திலிருந்து நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவோமானால் கர்த்தர் சொல்கிறாரு, நிச்சயமாய் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. யாரெல்லாம் தேவன் மேலே நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணாங்களோ வேதத்தில் எல்லாருக்குமே தேவன் என்ன பண்ணாரு, அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதம் செய்ய மாட்டாரு, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நன்மையே நடக்கவே மாட்டேங்குது என்று நீங்கள் யோசிப்பீர்களானால் அதற்கு காரணம் இப்படி காட்டக்கூடாது. நம்ம எல்லாருமே முக்கியமாக பெண்களாக இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது பிரச்சனை வந்த உடனே முதலாவது மற்றவர்களை நம்ம என்ன பண்ணுவோம், குறை சொல்லிட்டு நாம் எஸ்கேப் ஆகிடுவோம். மற்றவர்களை காரணம் காட்டி என் பையனால் தான் பிரச்சனை வந்தது, கணவரால் தான் சண்டை வந்தது. ஆமேன். ஏன் சண்டை வந்தது யாருமே என்ன பண்ண போகிறதில்ல, அங்கே
யோசிக்கிறதும் இல்லை, நிதானிக்கிறதும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் அமைதலாக இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் எரிச்சல் கொள்ளவே மாட்டேன், கோபம் கொள்ளவே மாட்டேன். என் பிசாசு நம்ம பக்கத்திலே உட்காந்து நம்மளை ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பான். ஆமென், ரிமோட்டில் என்ன பண்ணிடுவான்? கண்ட்ரோல் பண்ணினே இருப்பான். அப்போ அதை எப்படி தவிர்க்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களானால், நம்ம வேதம் வாசிக்க உட்காருவோமானால் வேதத்திற்கு முன்பாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால் வேதம் வாசிக்க போறேன், எனக்கு எந்த தூக்கமோ சோர்வோ எந்த பலவீனம் வராதபடி இயேசுவின் நாமத்தை கட்டுகிற அப்படி சொல்லி பாருங்க. அவன் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த கண்ட்ரோல் ஒண்ணுமே வேலை செய்யவே ஆகாது. ஹல்லேலூயா. நீங்க கட்டி செபித்து நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்வீங்களா? இல்லை கணவர் வீட்டுக்குள்ள வரப்போறாரு, ஏதோ உனக்குள்ள ஏதாவது கேட்கணும், அவர் மேல ஏதோ ஒரு சின்ன தப்போ அல்லது பெரிய தப்பு கூட தெரிஞ்சிச்சு, அவர் எப்படியாவது கேட்டு சண்டை போடணும் அப்படின்னு உனக்குள்ள ஒரு ஆதங்கமாவே இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே அந்த ஆதங்கம் இருக்கும். அப்படி கேட்குற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? சின்ன ஜெபம் தான். இயேசுவின் நாமத்தினால இந்த கோபம் என் குடும்பத்தை பாதிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த கோபம் என்னுடைய இருதயத்தை விட்டு வெளியே போகணும், என் சிந்தை விட்டு கடிந்து கொள்ளுகிற சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல தேவன் ஒரு சமாதானத்தை கூற்றுவார். ஹல்லேலூயா. உன் கணவர், உன்னை விரும்பாத கணவர், உன்னை நேசிக்காத கணவர் உன்னை நேசிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எதுவுமே வேஸ்ட்டுன்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் சரி, நீ ஜெபிக்கிற ஜெபம் விரும்பாத உன்னை நேசிக்காத கணவரும் உன்னை நேசிக்க கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் கண்களுக்கு நீங்க அழகா தெரிவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிச்சயம் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களை உன் வாழ்க்கையில நீ நடப்பித்து பாரு, நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு கிடைக்கும். ஆமென். அது வியாதியா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை உனக்கு வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் இருக்கிற குடும்பத்தை நடத்துகிற நமக்கு என்ன பிரச்சனை இப்போ வரப்போகுது, அந்த பிரச்சனை எப்படி வெடிக்க போகுது எல்லாருக்குமே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடணும்? ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடணும். அதை கடிந்து இயேசுவின் நாமத்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் இதை நான் நிர்மூலமாக்குகிறேன்னு சொல்லி நீங்கள் கடிந்து ஜெபம் பண்ணி பாருங்க. பெரிய பிரச்சனை வந்தாலும் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதுவும் நமக்கு நல்ல தெரிந்த வசனம் தான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத அதை இடித்து போடுகிறாள். நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயா இல்லை புத்தி இல்லாத ஸ்திரீயாய் நம்ம என்ன பண்ணோம்? நிதானிக்க வேண்டும். நம்ம எல்லாருமே நமக்கு என்ன தோணும்? நம்ம குடும்பம் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம கணவர் என்னோட நல்ல சந்தோஷமாக சமாதானமாக பேசணும், அப்படி தான் நினைப்போம். ஆனால் சில காரியங்கள் அதற்கு தடையாக நம்மளே நிற்போம். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்மிடத்துலேருந்து வெளிப்படுகிற சுபாவங்கள் அதற்கு முட்டுக்கட்டையாக நிற்கும். ஏன்னா பிசாசு நம்மளையே யூஸ் பண்ணுவான். ஆமென். அதிக நேரம் குடும்பத்தில் பாருங்கள், ஜெபிக்கிற ஸ்திரீகளை தான் பிசாசு யூஸ் பண்ணுவான். கணவரே சொல்லுவாங்க, நீ நல்லா தானே ஜெபிக்கிற, நீ ஜெபம் பண்ண ஏன் விழுற, நீ ஜெபம் பண்ணையா, நீயே சண்டை போடுற, நல்லதானே ஜெபிக்கிற, நீ பைபிள் எடுத்துன்னு போகிற, சபைக்கு போகிற, ஊழியம் பண்ணுற, நீ இப்படி கெட்ட வார்த்தை பேசலாமா, நீ சண்டை போடலாமா, நீ கோபப்படலாமான்னு சொல்லி நம்ம கணவரும் நம்ம பிள்ளைகள் நம்ம கேள்வி கேட்பாங்க. ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? அதிகமாக ஜெபிக்கிறவங்களை, அதிகமாக ஊழியம் செய்கிறவங்களை, அதிகமாக தேவனுக்காக நிற்கிறவங்களை தான் என்ன பண்ணுவான்? சோதனை செய்வான். ஹல்லேலூயா. அதிகமாக அவர்களை தான் சோதிப்பான். ஆமென். இன்றைக்கு நீ கர்த்தருக்கென்று நீ வைராக்கியமாக நிற்கிறியா? நீ புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்து பாரு, கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வாதமாய் கட்டி முடிப்பார். ஹல்லேலூயா. நீ என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, எதிலும் நீ கர்த்தரை விட்டு கொடுக்காம, பிசாசுக்கு செவி கொடுக்காம நீ தேவ சமூகத்தில் காத்திருப்பாய். ஆனால் நிச்சயம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சின்ன ஜெபம் தான் பண்ணணும். என்ன ஜெபம்? நீ என்ன செய்ய போறியோ அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா வானமண்டல சேனைகளை கட்டி ஜெபம் பண்ண பாருங்க. ஒரே சின்ன ஜெபம் தான், சிம்பிள் ஜெபம் தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியவே தெரியாது. ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு சத்ருவை நம்ம ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஜெயிப்பதற்கு சத்ருவை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்ரு எப்போதும் நம்ம கூடவே இருப்பான். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வேதத்தை கேட்கும் போது கூட உங்களுக்கு தூக்கம் வரும். ஆமென். நம்ம வசனத்தை கேட்கக்கூடாதபடி நம்ம செவிகளை என்ன பண்ணுவான்? மூடி வச்சிருவான். ஏன்னா
வார்த்தையை கேட்டோம்னா அதன்படி நம்ம செயல்பட என்ன பண்ணுவோம், நம்ம முயற்சி செய்வோம். அப்படி முயற்சி செய்யும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம விட்டு விலகி போவோம். ஆனால் அப்படி நம்ம முயற்சி செய்யக்கூடாத அளவுக்கு, வார்த்தையை கேட்கக்கூடாத அளவுக்கு நம்முடைய செவி என்ன பண்ணுவான், மூடி வச்சிருவான். அதே மாதிரி தூக்கத்தை கொடுப்பான். நீங்கள் மொபைலில் கூட நிறைய பேர் மொபைல்லையோ டிவிலையோ மெசேஜ் மட்டும் போட்டு பாருங்களேன், வராத தூக்கம்லாம் நல்லா வரும். ஹல்லேலூயா. வராத தூக்கம் அப்போ தான் வரும். வேலையே இருக்காது மற்ற நேரத்தில். அந்த வார்த்தையை கேட்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், மும்முரமாக வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஆமென். அல்லது அந்த நேரத்தில் யாராவது ரொம்ப நெருங்கின சிநேகிதமோ நெருங்கிய உறவுகளோ வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருப்பான். ஆமென். நித்திய பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க கூடாதபடி நம்ம என்னெல்லாம் தடை பண்ணுவானோ அதெல்லாம் தடை பண்ணிட்டு இருப்பான். அதனால் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நெருக்கம் வந்தாலும் சரி, உன் கணவர் உன் பிள்ளைகள் உன்னை விட்டு தூர போனாலும் சரி, நீ தேவனை விட்டு விலகி போகாதபடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருக்கு நீ நம்பிக்கை உள்ள ஒரு ஸ்திரீயாய் நீ இருப்பாயானால் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. இங்கே வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கு, புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிழ்ச்சியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன்னு கர்த்தர் சொன்னாருங்க. இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அல்லது உன் கணவர் வேலை செய்கிற இடத்துல அவர்கள் உன் ஜெபத்தை கேட்டு தேவன் அவர்களை என்ன பண்ணுவார், கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் வைப்பார். ஹல்லேலூயா. நிறைய சகோதரிகள் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, என் கணவர் வேலை செய்கிற இடத்துல என் கணவரை உயரவே விட மாட்டுறாங்க, என் கணவர் வேலை ஸ்தலத்தில் உயரவே விட மாட்டுறாங்க. நிறைய பொறாமை கண்கள் இருக்குது. அதுக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு, விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்கிட்ட புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறோமே தவிர ஜெபிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் நீங்கள் முறையிட்டு சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிழ்ச்சியும் வைப்பேன்னு சொன்னீங்களே, அதில் சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, என் கணவர் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா பொறாமை கண்களை எரித்து சாம்பலாக்குகிறேன்னு சொல்லி பாருங்கள். எல்லா வன்கண் ஆவிகளை நான் எரித்து சாம்பலாக்குகிறேன்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. உன் கணவருக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கொடுப்பார். ஆமென். உறவுகள் மத்தியில் உன் மேல பொறாமையோடு இருக்கிறாங்களா, நீ எப்போ விழுந்து போவ, நீ எப்போ ஒன்றுமில்லாமல் போவ என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களா, அதற்கு விரோதமாய் நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வன்கண் ஆவி, பொறாமை கண்கள், எரிச்சலின் கண்களை நான் எரித்து சாம்பலாக்குகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உன் கூட இருந்து உன் ஜெபத்தை கேட்டு நீ எல்லாவற்றையும் எதெல்லாம் அறிக்கை செய்து நீ ஜெபிக்கிறியோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதுவாக இருந்தால் நம்ம முயற்சி செய்தாதான் அதன் பலனை நம்ம அனுபவிக்க முடியும். ஆமென். இங்க நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு கர்த்தர் சொன்னாரு. நீ எதெல்லாம் நீ நம்பிக்கையோடு தேவனிடத்தில் கேட்கிறியோ, எதையெல்லாம் தேவன் மேல நம்பிக்கையோடு அறிக்கை செய்து அதை விட்டு விடுறியோ, கர்த்தர் வாழ்க்கை சிறந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் வாழ்க்கையில குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் நிலைத்திருக்க பண்ணுவார். ஆமென். அதனால நீதிமொழிகள் 14 சொல்லப்பட்டிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்க வேண்டும். ஆமென். ஒரு சூழ்நிலை வருது, நமக்கு விரோதமா வருது, நம்ம குடும்பத்திற்கு விரோதமா வருது, அந்த சூழ்நிலை அறிந்து அதற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு தன் குடும்பத்தையும் மாற்றுகிற சகோதரி தான் புத்தியுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க, நீங்க தேவ சமூகத்தில் மன்றாடி செபித்து தேவனிடத்தில் நன்மை கொள்வீர்களானால் அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உன் குடும்பத்தின் உன் பிள்ளைகளும் உன் கணவரும் உன் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுக்காக தான் சொல்கிறோம், ஒவ்வொரு சகோதரியும் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமை எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நாளில் நீங்கள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் என்பது நம்ம என்ன தினமும் 3 வேளை 4 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லா தான் போஷிக்கிறாரு. ஒரு வேளையாவது கர்த்தருக்கென்று நம்ம என்ன பண்ண, அதை தவிர்த்து நம்ம உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவோம், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, சரி பரவாயில்ல, நம்ம ஜெப நேரத்தை என்ன பண்ண முடியாது, ரொம்ப நேரம் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம். பிசாசு என்ன பண்ணிவிடுவான், ஈஸியாக தூக்கத்தை கொடுத்தோ சோர்வை கொடுத்தோ
இல்லை மயக்கத்தை கொடுத்தோம் என்ன பண்ணிடுவான், நம்மளை படுக்க வச்சுடுவான். உபவாசத்தோடு கூடிய ஒரு வேளை மதியம் ஒரு வேலையோ, காலை ஒரு வேலையோ, அல்லது இரவு ஒரு வேலையோ என்ன பண்ணுங்க, அதை ஸ்கிப் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நீங்கள் கேட்குற என்ன விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, அதை வாய்க்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் ஜெபத்தின் மேன்மையை நீ அறிந்து கொள்ளுவ. ஆமே. உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு உன்னை விட்டு தூர ஓடி போவான். ஹல்லேலூயா. நீ எதெல்லாம் கடிந்து ஜெபித்து அறிக்கை செய்ய நீ ட்ரை பண்ணி பாருங்க. தூக்கம் வருதா, உடனே தூக்கத்தை கொடுக்கிற அந்தகார இருள்களை இயேசுவின் நாமத்தில் சிறைபிடிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உடனே உங்களுக்கு ஒரு தெம்பு வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு உடனே என்ன பண்ணும், அந்த தூக்க களைப்பு எல்லாம் மாறி போகும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. நான் நிறைய நேரம் நானும் ஜெபிக்கும் பொழுது, நானும் வேதம் வாசிக்கும் போது, உடனே வேதத்தை வாசிச்ச திறந்தாலே என்ன வரும், கொட்டாவி வரும். அப்படியெல்லாம் வரும்பொழுது நான் கடிந்து ஜெபம் பண்ணி தான் ஜெபிக்க தேவன் இன்னும் எனக்கு அதிகமாக ஜெபிக்கவும் அதிகமாக வேதம் வாசிக்கவும் கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே பலன் எனக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பார். ஆமே. இந்த குடும்பத்தை இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்கணும்னா, அல்லது குடும்பத்தில் வருகிற சின்ன சின்ன உபத்திரவங்களில் நம்ம மேற்கொள்ளணும்னா ஜெபம் மாத்திரம் தான் உண்டு. ஹல்லேலூயா. அது ஒரே ஒரு வழி தான் உண்டு. அந்த வழியில் நம்ம போகக்கூடாதபடி பிசாசு என்ன பண்ணுவான், அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்பான், சோர்வு கொடுப்பான், பலவீனத்தை கொடுப்பான், ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்து தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்து கொண்டு தேவையில்லாத சிந்தை கொடுத்து கொண்டிருப்பான். அதையெல்லாம் தவிர்க்கணும்னா கடிந்து ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உங்க நாவுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால அவர் நாமத்தை சொல்லி எல்லாவற்றையும் பிளைண்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பிளைண்ட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் இதை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற சண்டையின் ஆவி நான் கடிந்து கொள்றேன்னு சொல்லி நீங்க கடிந்து ஜெபிக்க உங்க பக்கத்தில் இருக்கிற சத்துரு விலகி தூர ஓடி போவான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாள் ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் புத்தியுள்ள ஸ்திரீயா இருப்பேனா, இல்லை என் கையினால, என்னுடைய கோபத்தினால, என்னுடைய வீண் வார்த்தையினால என் குடும்பத்தை இடிச்சு போட போறேன்னா? ரெண்டு ஆப்ஷனை கர்த்தர் நம்ம கையில் தான் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஸ்திரீ கையில் தான் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்திரீ கையில் தான் நமக்கிட்டேயே என்ன பண்ணிருக்கிறாரு, தீர்மானத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நம்ம சொல்யூஷனையும் கொடுத்துருக்கிறாரு, பிரச்சனையும் கொடுத்துருக்கிறாரு. நாம் எதை எடுக்கிறோம்? புத்தியில ஸ்திரியா இருக்கிறோமா, இல்லை புத்தி இல்லாமல் இருக்கிறோமா? அதனால நிறைய இழப்புகள் வரும், நிறைய ஏமாற்றங்கள் வரும். ஆனால் நீ தேவ சமூகத்தில் நிலைத்திருப்பாயானால் இழந்த இழப்புக்கு ஈடாக தேவன் உன்னை மகிமையிலே சிறந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்க பண்ணுவார். ஆமே. நீ வெட்கப்பட்டதற்கு பதிலாக உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இரட்டிப்பான நன்மையினால இல்லைங்க, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தினால உன்னை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமே. உன் கணவரே உனக்கு சத்துருவா இருக்கலாம், உன் பிள்ளைகளே உனக்கு சத்துருவா இருக்கலாம். எதை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கடிந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் உன்னை பகைக்கிறவர்களை நேசிக்கிறவர்களாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாரெல்லாம் இன்றைக்கு உன்னை பகைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் மந்திர செய்வனை செய்கிறாங்களோ, நீ கடிந்து ஜெபிக்க அவர்கள் எல்லாம் உன் காலின் கீழே மண்டியிட்டு உன்னிடத்துல மன்னிப்பு கேட்க வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் புறம் பேசுறாங்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் உன்னிடத்துல மண்டியிட கர்த்தர் செய்வார். ஆமே. நாம ஒன்று செய்யணும், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். அவன் ஜெபித்து போராடணும். அந்த ஜெபிக்க விடாதபடி, வேதம் வாசிக்க விடாதபடி பிசாசு போராடி கொண்டே இருப்பான். அவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். இல்லை, அவன் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அதை விரட்டி அடித்துட்டு நீ ஜெபிக்க உட்காருவாயனால் கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயிக்கும் பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகை மாத்திரம் நீ கர்த்தர் சமூகத்தில் எல்லாவற்றையும் கடிந்து ஜெபிக்க நித்தியமான பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தேவன் உனக்கு இடம் தருவார். அப்படியே எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க.
ஹalleluya, ஹalleluya. எல்லா கண்களை மூடி வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால அந்த பலன் எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த பலன் எனக்கு தாங்க. இன்றைக்கு யாரெல்லாம் எங்களை ஆண்டவரே புறம் பேசுறாங்களோ, யாரெல்லாம் என்னை குறை சொல்றாங்களோ, யாரெல்லாம் எங்களை ஆண்டவரே விரோதமாய் பேசுறாங்களோ, அவர்கள் எல்லாம் எங்களை நேசிக்கிறவர்களாய் மாற்ற போகுதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்களை பகைக்கிறவர்களை நேசிக்க எங்களுக்கு இருதயத்தை கொடுப்பீராக. கேளுங்க, எங்களை புறமாய் பேசுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு இருதயத்தை கொடுங்கப்பா. அந்த இருதயத்தை கொடுங்க, அந்த சிந்தையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே இந்த நாளிலே ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற பிசாசானவன் ஆண்டவன் நொறுங்குண்டு போகும்படியாய், பிசாசானவன் தோற்று போகும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் அற்புதம் செய்தமைக்காய் நன்றி. உடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கிரியை செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் மறுரூபமாக ஆண்டவரே இந்த மகிமையின் மேகம் எங்கள் மேலே இறங்கி வர, ஆண்டவருடைய சாயலாய் மாற, நாங்கள் உருமாற்றம் செய்ய எங்களை நாங்களே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நாங்கள் புத்தியுள்ள ஸ்திரீயாய் ஆண்டவரே குடும்பத்தை கட்ட, சபையை கட்ட, ஊழியத்தை கட்ட எங்களுக்கு நீ உதவி செய்ய போகுதுக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மேய்ப்பராயிருந்து எல்லா தேவைகளை சந்திப்பீரா. தடைகளை உடைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் அன்பின் பிதாவே, ஆமென். மிகவும் பிரியமான நித்தியம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். பெண்களுக்கான விசேஷித்த கூடுகை வெள்ளிதோறும் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். மணவாளனை சந்திக்க விளக்கையும் எண்ணெயையும் எடுத்து சென்ற புத்தியுள்ள கன்னிகையாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.